வணக்கம் நண்பர்களே. விஜயின் அரசியல் என்பது முழுக்க முழுக்க ஒரு நாடகத்தனமான ஒரு அரசியலாக போயிட்டுருக்குது. கமல்ஹாசன் எப்படி மக்கள் நீதி மையம்ங்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்து ஒரு கோமாளித்தனமாக கொண்டு போய் டிவியெல்லாம் உடைச்சி ஏதோ திமுக அரசுக்கு எதிராக கொந்தளிக்கிற மாதிரி ஒரு ட்ராமா பண்ணி கடைசியில் போன சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச கையோடு தன்னுடைய கட்சியில் இருக்கிற ஒவ்வொருத்தரையாக அப்போ வரைக்கும் திமுக எதிர்த்துட்டு இருந்த அத்தனை பேர் அந்த ஒரு லேடியெல்லாம் ஒரு பொண்ணு எதிர்த்து ரொம்ப பெரிய சமூக புரட்சியாளர்லாம் பண்ணிகிட்டு இருந்தவங்களாம் டக்குன்னு அடுத்தடுத்து எப்படி திமுகவில் போய் சேர்ந்தாங்களோ, அடுத்து கமல்ஹாசனும் தன்னோட விக்ரம் படம் வெளியீட்டின் போது உதயநிதியை காலை பிடிச்சி அதில் போய் ஜாயின் பண்ணி அடுத்து இந்தியன் 2வையும் அவங்க மூலியமாக ரிலீஸ் பண்ணிவிட்டு எப்படி திமுகவில் சேர்ந்தவரோ அதேமாரி தான் இப்போ இவரும் திமுகவுக்கு அடுத்து வேலை செய்கிறதுக்கு வந்திருக்கிறாரு. இப்போ அவரோட அரசியல் பாருங்களேன். தன்னுடைய முதல் மாநாட்டையே சொன்ன தேதியில் வைக்காமல் அடுத்து கொஞ்ச நாள் கழித்து வச்சார். பிறகு நடத்தும்போது பெரியார் அம்பேத்கர் வழி எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அந்த பெரியாரை போட்டு சீமான் உடச்ச உடனே இப்போ எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ தன்னுடைய அடுத்த படமான ஜனநாயகத்துக்கு எம்ஜிஆரோட கெட்ட போட்டு ஒரு ஸ்டில் அனுப்பிச்சிருக்கிறாரு. அது மொத்தம் என்னென்னா அவர்கிட்ட சரக்கு கிடையாது, அவர்கிட்ட ஒன்றுமே கிடையாது. இப்போ அதை விட பெரிய காமெடி என்னென்னா, இப்போ அவரோட கட்சியில் முன்னாள் விசிகாவில் இருந்த ஆதவ், ஏன்னா அவர் கொஞ்சம் வசதி உள்ள ஆள், ரெண்டாவது கிறிஸ்டியனு, இவரும் கிறிஸ்டியனு, ஸோ அதனால் அவரை சேர்த்துக்கிட்டார். அடுத்து நிர்மல்குமார், இவர் யாருன்னா பிஜேபியில் இருந்தார். அப்புறம் அங்கேருந்து ஒன்றும் வருமானம் இல்லை, ஒன்றும் சம்பாத்தியம் இல்லை, நம்ம ஒன்றும் மேலே வர முடியாதுன்னொன்னே அவர் தான் ஆரம்பத்தில் செந்தில் பாலாஜியோட விவகாரத்தில் ரொம்ப ஆக்டிவாக பேசியிருந்தார். பிறகு அடுத்து அவர் நேராக அதிமுகவுக்கு போனார். அங்கேயும் ஒன்றும் வேலைக்கு ஆகலைன்னொடனே ஐடிவிங்க அதெல்லாம் இருந்தார், ஒன்றும் தேரலன்னொடனே அவர் வெட்டி விட்டாங்க. இப்போ விஜய்கிட்ட சேர்ந்துருக்கிறாரு. இப்போ இன்னொரு செய்தி கேள்விப்பட்ட நாம் தமிழர் கட்சியில் நல்ல பேச்சாளராக இருந்த காளியம்மாள் கூட இப்போ விஜய் கட்சியில் சேர போகிறதான். மொத்தம் இவரும் கூட்டாஞ்சோறு தான் ஆக போகிறாரு. கமல்ஹாசன் மாதிரி. கமல்ஹாசன் ஒரு 10-12 வருஷம் நம்ம கூட்டாஞ்சோறு ஆக்கிட்டு கடைசியில் கவுத்தி விட்டு தன் ரசிகர்களை எப்படி ஏமாற்றிட்டு ஓடினாரோ அதே வேலையை தான் இப்போ இவரும் பண்ணுவார். இவர்னாலலாம் கண்டிப்பாக ஒரு தேர்தலில் கூட வெற்றி அடைய முடியாது. இவர் மக்களுக்கான அரசியல் செய்ய லாயக்கற்றவர். இதை விஜய் ரசிகர்கள் யாராவது ரொம்ப கொந்தளிச்சிங்கன்னா கொந்தளிச்சுட்டு போங்க, அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. நான் ரஜினி ரசிகன். ரஜினியோட அரசியல் வருகின்ற போதே அவரை நான் கடுமையாக எதிர்த்தவன். எனக்கு அரசியலில் இந்த நடிகர்கள்லாம் சும்மா ட்ராமா பண்ணக்கூடாது. சமூகத்தில் மக்களோட மக்களாக போராடணும். அவன் தான் நல்ல அரசியல் தலைவராக இருக்க முடியும். அந்த வகையில் சீமானை எனக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா நாம் தமிழர் கட்சி 14-15 வருஷமாக தோல்வியிலே சந்தித்தான் தொடர்ந்து தனிச்சு நின்று போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக அவங்க வெற்றி பெறணும். வேறு யாராவது நல்ல தலைவர்கள் வந்தால் கூட அவங்க நம்ம ஆதரிப்போம். சினிமாக்காரனை நம்பக்கூடாது. அதில் விஜய் ரொம்ப மோசம், நம்பாதீங்க. நன்றி, வணக்கம்.